இங்க காவேரி ஒரு பக்கம் எப்படி இந்த உண்மையிலிருந்து நம்ம தப்பிக்கிறது, அதுலயும் குறிப்பா இப்போ எங்க அம்மாவை நான் எப்படி சமாதானப்படுத்துறதுன்னு தெரியாம ரொம்பவே வருத்தப்பட ஆரம்பிக்கிறாங்க. அப்போ விஜய் தான், இங்க பாரு காவேரி, இந்த விஷயத்துல நம்ம வேற எதுவுமே பண்ண முடியாது, கொஞ்சம் அமைதியா இரு, முதல்ல என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். அதே நேரம் அத்தை சொன்ன மாதிரி இந்த வீட்டை உன் பேருக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்றதுக்கான வேலைகளை நம்ம பார்ப்போம். அவங்க நாளைக்கு எப்படியாவது இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் வேலையை சீக்கிரமா முடிக்கணும்னு நினைக்கிறாங்க. அவங்க ஆசைப்படுற மாதிரி அதை உன் பேருக்கு மாத்திடுவோம், மற்றபடி லீகலா வர்ற பிரச்சனைகளை நானே கூட ஃபேஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி விஜய் ஒரு பக்கம் காவேரியை சமாதானப்படுத்துறாங்க. ஆனால் அதே நேரம் இன்னொரு பக்கம் இங்க புதுசாக வந்த சந்தானத்தோட 2வது ஃபேமிலியில் இருக்கிற அந்த பையன்கிட்ட அவங்க அம்மாவும் ரொம்பவுமே கோபத்தோட சத்தம் போட்டுட்டு இருக்காங்க. டேய், அவசரப்பட்டு அது இதுன்னு வாய் விட்டுட்டு இருக்காதுரா, நம்ம இந்த மாதிரி இந்த சொத்துல பாதியை பிரித்து வாங்க வந்திருக்கோம், அதனால பொறுமையாக போராடி தான் இந்த சொத்துல நம்ம பாதியை பிரித்து வாங்கணும். நீ நினைக்கிற மாதிரி கோவப்பட்டாலோ ஆத்திரப்பட்டாலோ சொத்துல பாதி நமக்கு கிடைக்காது. ஞாபகம் இருக்குல்ல, அண்ணன் ஏற்கனவே நம்ம கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லி தான் அமைச்சிருக்காரு, அவர் சொன்னபடி தான் எல்லாத்தையும் செய்யணும் அப்படின்ற மாதிரி இங்க அவங்க ஒரு பக்கம் அவங்க பையனை மிரட்டிக்கிட்டு இருக்காங்க. அப்போ அவரும் சரிம்மா விடு, நான் இனிமேல் என் பிளானை எங்கேருந்து ஆரம்பிக்கணும்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. ஏன்னா அந்த வீட்டிலே ரொம்ப வீக்காக இருக்கிற ஒரே ஆள்னா அது கங்கா மட்டும்தான், கங்கா கிட்ட இருந்தால் நம்ம பிளானை ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு பக்கம் டைரெக்டாக கங்காவோட மொபைலுக்கு ஒரு மிஸ்டு கால் கொடுக்குறாரு. அப்போ அவங்களும் இந்த வீட்டு பிரச்சனையில் அந்த மிஸ்டு காலை பெரிய விஷயமா எடுத்துக்காம இருக்காங்க. ஆனால் திரும்ப திரும்ப மிஸ்டு கால் வந்துக்கிட்டே இருக்கு. அப்போ யார் இது, ஏதோ புது நம்பர்லேருந்து மிஸ்டு கால் வந்துக்கிட்டே இருக்குன்னு சொல்லிட்டு அவங்களும் அந்த நம்பருக்கு கால் பண்ணுறாங்க. கால் பண்ணி பார்த்தா தான் தெரியுது, நானும் உங்களோட தம்பி தான், சொல்லப்போனால் காலையில் வந்திருந்தேன்ல உங்கள் அப்பாவோட 2வது மனைவியோட பையன் அப்படின்ற மாதிரி அந்த விஷயத்தை பற்றி சொல்கிறாரு. இதை கேட்ட கங்கா செம காண்டோட கடுப்பாயி காலை கட் பண்ணி விட்டுறாங்க. அப்போ அவரும் திரும்ப கால் பண்ணுறாரு, ஆனால் கங்கா எடுக்கிற மாதிரி தெரியல. அப்போ அதுக்கப்புறம் அவரும் நம்ம வழிக்கு நீயே திரும்பி வருவ பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் அந்த விஷயத்தில் ரொம்ப அமைதியாக விட்டுறாங்க. அதுக்கப்புறம் தான் கங்கா எதுக்காக இவன் நமக்கு கால் பண்ணா, சொல்லப்போனால் இவன் நமக்கு கால் பண்ணதுக்கான காரணம் என்ன அப்படின்ற மாதிரி கங்காவும் அந்த விஷயத்தை பற்றி யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதே நேரத்தில் எதாக இருந்தாலும் நம்ம அவன்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டுருவோம்னு சொல்லிட்டு அடுத்த நிமிஷமே டைரெக்டாக அந்த பையனுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. ஃபோன் பண்ணி நீ எதுக்குடா எனக்கு கால் பண்ணிக்கிட்டு இருக்க, எனக்கு நீ கால் பண்ணி பேசுறதுக்கான ரீசன் என்ன அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அப்போ அவரும் இங்கே பாருங்கக்கா, என்ன இருந்தாலும் நீங்கள் எனக்கு அக்கா முறை தான் வேணும், புரியுதுங்களா, இதுக்கு மேலே இந்த விஷயத்தை மாற்ற முடியாது, உங்கள் அப்பா உங்கள் எல்லாரும் ஏமாத்திட்டாரு அப்படிங்கிற விஷயம் உங்களால் ஏற்றுக்க முடியலங்கிறது எனக்கு நல்ல தெளிவாக புரியுது. ஆனால் நாங்கள் சொல்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கங்க, நீங்கள் எப்படி அந்த வீடை கஷ்டப்பட்டு கடன் கட்டி அடைச்சிங்களோ, அடைச்சி திருப்பி இப்போ நீங்கள் உங்கள் கைவசமாக வச்சுருக்கீங்களோ, அதே மாதிரி அப்பாவோட சொத்து உங்களுக்கு தெரியாமல் இன்னும் இருக்குது. சொல்லப்போனால் அந்த எஸ்டேட் சொன்ன பார்த்தீங்களா, அந்த எஸ்டேட்டு எங்கே இருக்குது அப்படிங்கிற விஷயத்த நாங்கள் தேடிக்கிட்டு இருக்கோங்க்கா. அதுவும் கிடச்சிருச்சுன்னா இந்த வீட்டை விட கிட்டத்தட்ட 6 மடங்கு அது இன்னுமே ரொம்ப வேல்யூவான விஷயம். அதுலேயும் நாங்கள் உனக்கு பங்கு தரணும்னு தாங்க நினைக்கிறோம், இந்த மாதிரி உங்களை ஏமாத்தணும்னு நினைக்கல. இப்போ இந்த வீட்டை பற்றி நாங்கள் கண்டுக்காம அந்த எஸ்டேட்டை நாங்களே அபகரிச்சுக்கலாம்னு சொல்லிட்டு நாங்கள் எல்லாமே பண்ணியிருந்துருக்கலாம். ஆனால் நாங்கள் அப்படி பண்ணாமல் எதுக்காக உங்களை தேடி வந்தோம், சொல்லப்போனால் நம்ம அப்பாவோட சொத்துக்கள் எல்லாமே சரி பங்காக பிரித்து நம்ம எல்லாருக்கும் அது சரியான அளவுக்கு பணத்தை கொடுக்கணுங்கிறதுக்காக தான் நாங்கள் இப்படி ஒரு பிளான் பண்ணோம். ஆனால் நீங்கள் அதை சுத்தமாக புரிஞ்சுக்க மாட்டேன்றீங்க. அந்த எஸ்டேட்டோட ஏக்கர் மட்டும் எத்தனை தெரியுமாக்கா, கிட்டத்தட்ட 32 ஏக்கர் எஸ்டேட்டுக்காது. அவ்வளோ பெரிய ஏக்கரை நீங்கள் எதுக்காக விட்டுட்டு போகணும், அதில் எவ்வளோ பணம் கிடைக்கணும் உங்களுக்கு தெரியுமா, அதுலேயும் உங்களுக்கு சரி பங்கு கொடுக்கணுங்கிறதுக்காக தான்க்கா நாங்கள் இதெல்லாம் ட்ரை பண்ணுறோம். அதனால் தயவு செஞ்சு இந்த விஷயத்தில் நீங்கள் எங்களை தெளிவாக புரிஞ்சுக்கங்க. ஃபஸ்ட்டு இந்த வீட்டை நம்ம சரி பங்காக பிரிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த எஸ்டேட்டை கண்டுபிடிப்போம். அதுக்கான பத்திரங்களும் எங்ககிட்ட இருக்குது. அந்த பத்திரத்தை வச்சு எஸ்டேட்டை கண்டுபிடிச்சதுக்கப்புறம் அந்த எத்தனை ஏக்கர் இருக்கோ அதையும் நம்ம சரி பங்கா பிரிப்பங்கா. உங்கள் வீட்டில் 4 பேர், எங்கள் வீட்டில் நானும் என் தங்கச்சி மட்டும்தான் 2 பேர், நம்ம எல்லாத்தையும் கரெக்டாக 6 பங்கா பிரிப்போம். பிரித்து அதில் எவ்வளோ பணம் வருதோ அதை அவங்கவுங்க சுமூகமாக எடுத்துகிட்டு போயிடலாங்க்கா. இதுக்கப்புறம் நம்ம சண்டை போட்டுட்டு இருக்க வேண்டாம் அப்படின்ற மாதிரி கங்காக்கு இங்கே பண ஆசையை தூண்டுற மாதிரி அவர் பேச ஆரம்பிக்கிறாரு. அதை கேட்டுட்டு கங்காக்கு அப்படியா, அப்போனா இந்த வீட்டை விட பெரிய சொத்து நம்ம அப்பா வாங்கி போட்டு வச்சிருக்காரா, ஆஹா, இந்த விஷயத்தில் அப்போ நம்ம இந்த வீட்டை கண்டிப்பாக காவேரி பேருக்கு மாற்ற விட்டுறக்கூடாதுன்னு சொல்லிட்டு கங்கா அவங்களோட சூழ்ச்சி ஆரம்பிக்கிறாங்க. சொல்லப்போனால் இவர் சொல்லி கொடுத்த மாதிரியே உள்ளே போயிட்டு இங்கே டேரெக்டாக சாரதா கிட்ட, அம்மா நீ இப்போ அவசரப்பட்டு முடிவெடுக்கிறமா, இந்த வீட்டை நம்ம காவேரி பேரில் மாற்ற வேண்டாம், நான் சொல்கிறத கேளு. சொல்லப்போனா அவங்க நம்ம அப்பாவோட சொத்து அந்த எஸ்டேட் இருக்கிறதா சொன்னாங்கல்ல, அதோட வேல்யூ பற்றி நான் இப்போ தெரிஞ்சுக்கிட்டேன். சொல்லப்போனால் அந்த எஸ்டேட்டு கிட்டத்தட்ட 30 ஏக்கருக்கு மேலே வருதுமா. அந்த ஏக்கர் நமக்கு கிடைச்சதுன்னா அதுலேருந்து இந்த வீட்டோட வேல்யூ விட அதிகமான வேல்யூ பணம் நமக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். அதனால தான் சொல்கிறேன், இந்த வீட்டை நம்ம சரி பங்காக பிரித்து முதல்ல அவங்க பேருக்கு பாதி நம்ம பேருக்கு பாதி எழுதிக்குவோம். அதுக்கப்புறமா அந்த எஸ்டேட்டை கண்டுபிடிச்சி அதுலேயும் நமக்கான பங்கு நம்ம வாங்கிக்குவோம். நாம் எதுக்காக ஏமாந்து போய் அந்த எஸ்டேட் பணத்தை விடணும் அப்படின்ற மாதிரி கங்கா பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ இதையெல்லாம் கேட்டுட்டு இருந்த சாரதா
செம்ம காண்டோட கங்காவோட கணத்துல பலார்னு ஒரு அறை விடுறாங்க. விட்டுட்டு ஏண்டி என் புருஷன் எனக்கு துரோகம் பண்ணி இன்னொரு குடும்பத்தையே வச்சிருந்திருக்கான் அப்படின்னு சொல்லி நான் அதை பற்றி வருத்தப்பட்டு இருக்கேன். உனக்கு அதெல்லாம் முக்கியம் கிடையாது. உன் அப்பன் கெட்டவன்றதெல்லாம் உனக்கு தேவை கிடையாது. உனக்கு தேவை உன் அப்பா சேர்த்து வச்சிருக்க பணம் தான் வேணுமா? அந்த பணத்துக்காக தான் நீ இவ்வளோ விஷயத்தையும் திருப்ப பேசிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி ரொம்ப கோபத்தோட இங்க ரொம்ப அக்ரெசிவாகவும் சாரதா இங்க கங்காவை அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்போ குறுக்க வந்து இங்க யமுனாவும் இன்னொரு பக்கம் பக்கத்தில் இருக்க காவேரியும் தான் பிடிக்கிறாங்க. பிடிச்சி இந்த பிரச்சனை வேண்டாம், முதல்ல நிறுத்துங்கன்னு சொல்லி கங்கா கிட்ட இருந்து விலைக்கு விடுறாங்க. ஆனால் கங்காவும் நீ என்ன வேணாலும் சொல்லுமா, எனக்கு பணம் தான் முக்கியம், எனக்கு பணம் ரொம்பவே அவசியப்படுது, அதனால நான் சொல்கிறத கேட்டால் தான் நான் கண்டிப்பாக பத்திரத்தில் சைன் போடுவேன், இல்லைனா சைன் போட மாட்டேன் அப்படின்ற மாதிரி இங்கே கங்கா அடம்பிடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ சாரதாவும் நீ சைன் போடாமல் இந்த வீட்டில் இருக்கவே முடியாதுரி, உன்னை இந்த வீட்டை விட்டு துரத்துறது கூட தயங்க மாட்டேன், நாளைக்கு காலையில் நாங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் போகும்போது நீ எங்கள் கூட வந்து சைன் பண்ணுற, அப்படி பண்ணாமல் மட்டும் இருந்த உன்னை நான் சும்மா விட மாட்டேன்டி அப்படின்ற மாதிரி இங்கே சாரதா பத்திரகாளியாக மாற ஆரம்பிக்கிறாங்க. அப்போ சாரதாவோட இந்த மாற்றத்தை பார்த்து இந்த பக்கம் ரொம்ப கோவப்படுறாங்க கங்கா. பட் இருந்தாலும் மனசுக்குள்ள ஒரு பயமும் இருக்கு. இப்போ என்ன பண்றது, இந்த விஷயத்தை பத்தி நான் எடுத்து சொன்னாலும் அம்மா புரிஞ்சுக்க மாட்டேங்குது. இப்போ இவங்க கிட்ட இதை பத்தி நான் எப்படி கிளியர் கட்டா பேசுறதுன்னு தெரியாம அவங்க ஒரு பக்கம் பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அதே நேரம் இன்னொரு பக்கம் விஜயும் டைரக்டா ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸ்க்கு கால் பண்ணி டோக்கனையும் போடுறாரு. இந்த மாதிரி காலையில முதல் டோக்கன் எங்களுக்கு தான் வேணும், நாங்க வந்து ஃபர்ஸ்டா ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண போறோம் அப்படின்ற மாதிரி அந்த விஷயத்தை பத்தி பேசுறாங்க. அதை கேட்டுட்டு அவரும் அந்த டோக்கனை பதிவு பண்ணிடுறாரு. பதிவு பண்ண அடுத்த செகண்ட் அந்த டோக்கனை பதிவு பண்ணவர் அடுத்த நிமிஷமே இங்க பசுபதிக்கு கால் பண்றாரு. கால் பண்ணி இந்த மாதிரி விஜய் ஒரு டோக்கனை பதிவு பண்ணியிருக்காரு, அதுவும் காலையில 11 மணிக்கு கரெக்டா அந்த டோக்கன் படி அவங்க ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண போறாங்க, அதனால இதுக்கு மேல நீங்க பாத்துக்கங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் காலை கட் பண்றாரு. அதுக்கப்புறம் தான் நமக்கு தெரிய வருது, சொல்ல போனா இங்க நடந்துட்டு இருக்க மொத்த பிளானுமே பசுபதியோட தான் சொல்லிட்டு இங்க சந்தானத்துக்கு 2வது மனைவின்னு யாரும் கிடையாது. சந்தானத்தோட எல்லா டீட்டெயிலையும் எல்லா விஷயங்களை பத்தியும் பசுபதி தான் எடுத்து கொடுத்திருப்பாரு. அது மட்டும் இல்லாம ராகவ் தான் கூட இருந்து இவங்களை சந்தானத்தோட பேரை கெடுக்கிற மாதிரி அந்த ஃபோட்டோ ஷூட்டு, அதுக்கப்புறம் அந்த ஃபோட்டோஷாப்லாம் பண்ணி ஃபோட்டோஸ் எல்லாம் ரெடி பண்ணது, அது மட்டும் இல்லாமல் போலி டாக்குமெண்ட் அது இதுன்னு சொல்லி ரெடி பண்ணி என்னென்னமோ பண்ணி வச்சிருந்திருக்காங்க. அந்த டாக்குமெண்ட்டெல்லாம் வச்சு தான் இந்த பக்கம் காவேரி குடும்பத்தை ஏமாத்துறதுக்கு இங்கே பசுபதியும் இன்னொரு பக்கம் இங்கே ராகவும் சேர்ந்து தான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ தான் நமக்கு தெரிய வருது. அப்போ அடுத்த நிமிஷமே பசுபதி இங்கே அந்த சந்தானத்தோட 2வது மனைவியை நடிச்சிட்டு இருக்காங்கல்ல அவங்களோட பையனுக்கு கால் பண்ணுறாங்க. டேய் என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க, உன்கிட்ட நான் என்ன சொல்லி அமிச்சேன், ஒரு பிளானை தெளிவாக கொடுத்தா அந்த பிளான் படி செயல் பண்ணுண்டா. இப்போ பாரு, அந்த வீட்டை விட்டு நீங்கள் கிளம்பி வராதிங்கன்னு சொன்னல, என் பேச்சை கேட்காம நீங்கள் பயந்துக்கிட்டு அந்த வீட்டை விட்டு கிளம்ப வந்துட்டீங்க. ஆனால் அந்த வீட்டில் இருக்க சாரதாவும் விஜய் இவங்கெல்லாம் சேர்ந்து நாளைக்கு காலையிலேயே அந்த வீட்டை காவேரி பேருக்கு மாற்றுறதுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் போடுறதுக்கு இப்போவே டோக்கன் பதிவு பண்ணிட்டாங்க. நீங்கள் என்ன பண்ணுவீங்களோ எது பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது, நாளைக்கு காலையில் அந்த வீடு காவேரி பேருக்கு மாறக்கூடாது, அந்த வீட்டில் ஒரு பயங்கரமான பிரச்சனை நடக்கணும், அதை நீங்கள் தான் பண்ணணும், அந்த வீட்டை கூறு போட்டு விற்கிற மாதிரி நீங்கள் சரிபாகமாக பிரிக்கணும், பிரித்து அந்த வீடை இடிக்க வைக்கணும், அதுதான் எனக்கு முக்கியம். அந்த காவேரி என்னை கை நீட்டி அடித்ததுக்கு அந்த வீடு கண்டிப்பாக கைக்கு போகக்கூடாது, அதுலேயும் அந்த காவேரி குடும்பமே கஷ்டப்படுற விஷயத்த நானும் என் பையனும் கண்குளிர பார்த்து ரசிக்கணும் அப்படின்ற மாதிரி அவர் ஒரு பக்கம் ரொம்பவே அக்ரஸிவாக பேசிகிட்டு இருக்காரு. அப்போ இதையெல்லாம் பார்த்துட்டு அவரும் சரி சரி அண்ணே விடுங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் அடுத்த நிமிஷமே தன்னோட அம்மா கிட்டையும் நடந்த விஷயங்களை பற்றி சொல்லி அடுத்த நாள் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸ்க்கு போகிறதுக்கு தயாராகிறாங்க. சொல்லப்போனால் இங்கே சாரதா என்ன பண்ணாலும் சரி அதை தடுக்கிறதுக்காக பசுபதி ஃபிக்ஸ் பண்ண ஆளுங்க தயாராக இருக்காங்க. ஆனால் இந்த மாதிரி இவங்க பண்ணுறது எல்லாமே போலியான விஷயம் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு இங்கே விஜய் என்ன பண்ண போகிறாரு அப்படிங்கிறத ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா அவரும் ஒரு திட்டத்தை போட்டு இங்கே யாருக்குமே தெரியாமல் ஐயப்பனை கொடைக்கானல் வர வச்சு இந்த ஃபேமிலி யார், இவங்க எங்கேருந்து வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட டீட்டெயிலை பற்றி விசாரிக்க சொல்லியிருப்பாரு. அதனால அவர் ஒரு பக்கம் விசாரிச்சு நாளைக்கு காலையில் தான் இந்த ஃபேமிலி யாரு அப்படிங்கிறதையும் விஜய் கிட்ட சொல்ல போறாங்க. அதனால கண்டிப்பா இங்க அடுத்த வாரத்துக்கான எபிசோட்ல பயங்கரமான ட்விஸ்ட் அண்ட் டர்ன் இருக்க போகுது. அதனால அதை ரொம்பவே எதிர்பார்ப்போட நம்ம கண்டிப்பா வெயிட் பண்ணி பார்க்கலாம் கைஸ்.